வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கலையரசன் அண்ட் தென் திவாகர் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க. அடுத்த வாரம் யார் யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன விஷயங்கள் யார் யார் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வினோத்தை வந்து குத்தியாகணும் இந்த தடவை அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மேனரிசமே இல்லை, பேட் மேனரிசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதை தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னார். ஸோ கலைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ யார் குத்த போகிற அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. விச் மீன்ஸ் யாரை நாமினேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நாமினேஷனை பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது. இந்த சீசனில் நிறைய பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேபி அடுத்த வாரம் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி. ஸோ அதுக்கு இவங்க யார் கலையரசன் என்ன சொல்கிறான்னு பார்த்திங்க அப்படின்னா, பாரு அண்ட் தென் கமருதீனை வந்து நான் வந்து குத்த போகிறேன் இந்த தடவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அண்ட் தென் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குத்தி ஆகணும். வினோத் வந்து இது வரைக்கும் நாமினேஷனே போகாமல் எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறாரு. இந்த தடவை மக்கள்கிட்ட போயிட்டு தான் அவர் வரணும். இன்கேஸ் மக்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா தூக்கிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கமருதீன் போன தடவை வந்து பாஸ் வாங்கி எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் இந்த தடவை வந்து மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக நான் கமருதீனை வந்து குத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் நாமினேட் பண்ணல, பட் வினோத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கதற விடுறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. ஸோ வினோத்தை டார்கெட் பண்ணி ஏதாவது விஷயத்தை வந்து பண்ண போகிறாரான்றது தெரியல. ஏன்னா அவர் நாமினேட் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஸோ கேம் விளையாடும்போது மேபி அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா திவாகர்ட்ட வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அண்ட் தென் கமருதீன் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரே வந்து பார்த்திங்கன்னா வினோத்தை வந்து சூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் வினோத் வந்து நிறைய வாய் விட்டுருப்பார் லாஸ்ட் டைம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை கலாய்க்கிறன்ற பேரில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் தென் கமருதீன் சொல்லவே தேவையில்லை. அவர்கிட்ட எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாமினேஷன் லிஸ்ட்டில், அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.